வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா கம்சலாபுரம் பண்ணையாளர் ஜே. திருவேங்கடம். இவர் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையோடும் உதவியோடும் தனது கிராமத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்துள்ளார். அன்னார் மேற்கொண்ட முயற்சிகளை பற்றி கேட்டபோது, நம்ம எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள்லாம் முன்னேறத்துக்கு பெரும் பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேவிகே. இதில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்துட்டு ஒன்று சேர்த்து லாபகரமாக வந்துட்டு காய்கறியை போட்டு அதில் காய்கறி வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம உரத்தை வந்துட்டு கொடுக்கணும், இயற்கை முறையில் எப்படிலாம் பயிர் வைக்கணும்னு சொல்லிட்டு பல ட்ரைனிங் வந்துட்டு எங்களுக்கு கேவிகையில் தான் கொடுத்தாங்க. தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னா காய்கறி விதையெல்லாம் வந்துட்டு பாதி விலையில் மானிய விலையில் கொடுக்குறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்துட்டு போடக்கூடிய 50% மானியத்தில் வந்துட்டு நாங்கள் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 அங்கே வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொறியியல் துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் டில்லர் மாரி விஷயங்கள்லாம் இது பண்ணுவோம். கால்நடை துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோமாரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு தடுப்பூசிகள் போகிறது. இந்த குழுவை வந்துட்டு பேசி எல்லாமே நாங்கள் குழுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு செயல்படுத்துகிற முறையில் நாங்கள் வந்துட்டு குழுக்களாக பேசி செயல்படுத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பொது காரியம் எடுத்துகிட்டால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் வந்துட்டு நூலகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இளைஞர்கள் வந்துட்டு நம்ம பஞ்சகாவியம் தயாரிக்க முறையை பார்த்தீங்கன்னா அற்புதமான முறையில் வந்துட்டு விளக்கி அவங்களுக்கு வந்துட்டு ஆலோசனை கொடுத்து இப்போ பஞ்சகாவியமும் நாங்கள் வந்துட்டு இப்போது செய்ய தொடங்கி இருக்கோம். தோட்டக்கலை மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மகளிர் குழு மூலிமா ஒரு இடத்தரசம் ஒன்று வாங்கியிருக்கோம். அது மூலிமா நாங்கள் இடைக்கெல்லாம் போட்டு அதை வந்துட்டு ரெகுலராக அனுப்பிச்சிட்ருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்னக்கூடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்துட்டு காய்கறி அறுத்து பக்கத்து ஊருங்களை எடுத்து வைக்கிற மாதிரி கை எடையாத மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்துட்டு குழுக்கள் மூலிமா வந்துட்டு நல்லா செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு லயன்ஸ் கிளப் மூலிமா வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை தொட்டியை வந்துட்டு நாங்கள் லயன்ஸ் கிளப்பில் அணுகி இதை வந்துட்டு கேட்டு வாங்கி கிட்டத்தட்ட 70 மொத்தம் 140 வந்துட்டு தொட்டிகளை வாங்கி கொடுத்துருக்கோம். விவசாயத்துக்கு முழுக்க முன்னேறத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேவிகையில் பல பயிற்சிகளை நாங்கள் எடுத்து இளைஞர்களை வந்துட்டு மேலும் வளர்ச்சி அடைய பார்த்தீங்கன்னாக்கா கேவிக்கையும் தோட்டக்கலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் துறையும் தேசிய வேளாண் நிறுவனம் முழு பங்கும் அப்புறம் நபார்டு ஸ்கீம்களை பற்றி எங்களுக்கு வந்துட்டு குழுக்கள் மூலிமா நாங்கள் இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டம் கூடி பேசி அதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இளைஞர்கள்லாம் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. மேலும் விவரம் பெற திரு ஜே. திருவேங்கடம் அவர்களை 09843729166 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை மற்றும் குறுவை பருவத்தில் கையாள வேண்டிய ஒருங்கிணைந்த பூச்சிநோய் மேலாண்மை உத்திகள் என்னென்ன என்பதை விவரிக்கின்றார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் ஆர். ராஜேந்திரன் அவர்கள். இன்னைக்கு ஆலோசனை நேரம் பகுதியில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறையை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள்லாம் மிக ஆர்வமாக அந்த நிலத்தடி நீர் வசதி உள்ள விவசாயிகள்லாம் ஆர்வமாக குறுவை சாகுபடி செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க. நடவு சில பேரை துவக்கியிருக்காங்க. நிலத்தடி நீர் இல்லாமல் காவிரி நீரை நம்பியிருக்கின்ற விவசாயிகள்லாம் கோடை உழவு செஞ்சு பசுந்தாள் ஒரு பயிரை அடித்து அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த சம்பா நற்பயிரை சிறந்த முறையில் எடுப்பதற்கான பணிகளை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த தருணத்தில் நாம் இந்த கோடை பருவத்தில், அதாவது இப்போ கோடை பருவம் கிட்டத்தட்ட முடிவடைந்து இப்போ தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருந்துகிட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் என்னென்ன மாதிரி பூச்சிகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இலைப்பேன்,
உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாறு உறிஞ்சக்கூடிய இலைப்பேன், இலை மடக்குப்புழு, குருத்துப்பூச்சி, இது போன்ற பூச்சிகள். அப்புறம் நெல்லில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான சமீப காலமாக ஒரு நெற்பழநோய் என்று சொல்லக்கூடிய இந்த கரிப்பூட்டை நோய், அந்த ஒரு நோயும் வந்துக்கிட்டு இருக்குது. சில இடங்களில் குலை நோய் அங்கங்கே தென்படுகிறது. இது போன்ற பூச்சி நோய் தொந்தரவுகள்லாம் வந்து இந்த நேரத்தில் வரும். விவசாயிகளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து, நம்ம உடனடியே வந்து இந்த பூச்சி நோய்க்கு ஒரு ரசாயன கொல்லி மருந்துகளை ஒரு தீர்வாக நினைக்காம, எந்த அளவுக்கு உழவியல் தொழில்நுட்பங்களையே வந்து ஒரு நன்றாக ஒரு கட்டுப்பாட்டு முறையாக இந்த பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறையாக நாம் எந்த அளவுக்கு சிறப்பாக கடைபிடிக்கலாம்ங்கிறதை பற்றி சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ எடுத்து கட்டுப்பாட்டு முறைன்னு எடுத்திங்கன்னா முக்கியமாக கோடை உழவு. இந்த கோடை உழவு செய்வதனால் உங்களுக்கு தெரியும், இந்த பூச்சிகளினுடைய புழுக்களும் கூண்டு புழுக்களும் மண்ணிலிருந்து மேலே கொண்டு வரப்பட்டு காய்ந்து அவர்கள் அழிக்கப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் விதை நேர்த்தி காலங்காலமாக விவசாயிகள்லாம் நம்ம வந்து அறிந்த ஒன்றுப்பாக சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்உயிர் பாக்டீரியா, அது ஒரு எதிர்உயிர் பாக்டீரியா, அது விவசாயிகள் பரவலாக இப்பொழுதெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். இந்த சூடோமோனாஸ் விதையோடு கலந்து விதைக்கும் பொழுது கண்டிப்பாக விதைக்கு ஒரு நன்றாக பூச்சி நோய் பூஞ்சாரங்களிலிருந்து காப்பது மட்டுமல்லாமல் நன்றாக ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த எதிர்உயிர் பாக்டீரியாவான சூடோமோனாஸுக்கு இருக்கின்றது. அப்புறம் வரப்பு பயிர் என்று சொல்கின்றோம். அதாவது இந்த உளுந்து, தட்டை பயிர் இவற்றெல்லாம் வந்து வரப்பு பயிராக போட சொல்கிறோம். தீமை பயக்கின்ற பூச்சிகளை விழுங்கி சாப்பிடக்கூடிய பொறிவண்டு போன்ற பூச்சிகள்லாம் வந்து இந்த தட்டை பயிர், உளுந்து பயிர் வரப்புள்ள சாகுபடி செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தந்து இயற்கையாகவே வந்து தீங்கிழைக்கக்கூடிய பூச்சியை கட்டுப்படுத்துகின்றது. அப்புறம் ஆந்தை குடில் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆந்தை குடில் என்பது பருந்தோ ஆந்தை போன்ற பறவைகள் வந்து உட்காரும் பொழுது அந்த வயலுக்கு மேலாக நாம் குடில் வைத்து அமைத்து கொடுத்தோம் என்றால், ஒரு தென்னை மட்டையை நாம் வந்து ஒரு குடில் மாரி செஞ்சு வச்சோம்னா அது மேலே வந்து உட்காரும். அப்பொழுது வந்து இந்த எலி நடமாட்டத்தை அறிந்து எலிகளை பிடித்து சாப்பிடுவதனால கண்டிப்பாக வந்து எலிகளினால் ஏற்படும் பாதகங்களை தவிர்க்கின்றோம். அப்புறம் வந்து பத்தி நடவு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் வந்து விவசாயிகள்லாம் வந்து வரிசையாக நட சொல்லி பயிர் எண்ணிக்கையை பற்றி வெகுவாக பேசி கொண்டிருக்கணும். தற்போது விவசாயிகள் எல்லாமே வந்து ஆர்வமாக இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையை கையாண்ட பிறகு அந்த வரிசை நடவோட முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டு இருக்காங்க. வரிசை நடவு செய்யும்பொழுது பத்தி விட்டு, அதாவது இடையில் ஒரு 8 அடி 10 அடிக்கு ஒரு அடி பத்தி இடைவெளி விட்டு நட செய்யணும். இதுபோல் செய்யும் பொழுது தண்ணீரை வடிப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த புகையான் இது போன்ற பூச்சிகள் தாக்கும் பொழுது தண்ணீரை வடிக்க வேண்டும். அதற்கு பயிரை ஒதுக்கி விட வேண்டும். உரம் போடுவதற்கு, நடந்து செல்வதற்கு இடம் வேண்டும். இடை உழவு செய்யும் போதும் மருந்தடிக்கும் போதும் உள்ளே செல்வதற்கு ஏற்ற சூழல் வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து இந்த பத்தி நடவு குறிப்பாக புகையானை கட்டுப்படுத்த பயன்படுகின்றது. உழவியல் தொழில்நுட்பங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய இருக்கின்றது. தாவர பூச்சிக்கொல்லிகள், அதாவது வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் தெளித்தல், இது போன்று தாவர பூச்சிக்கொல்லிகளாக பார்த்து தேர்வு செய்து நாம் செய்ய வேண்டும். இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், திருந்திய நெல் சாகுபடி முறையில் நன்ற காற்றோட்டமும் அதிக இடைவெளி விட்டு ஒற்றை நாற்றுக்களாக அல்லது கிள்ளிய நாற்றுக்களாக வைத்து நடும் பொழுது பயிர் வந்து நன்றாக வளரும் பொழுது இயற்கையாகவே பயிர் வந்து சத்துக்களை அதிக அளவில் எடுத்துக்கொண்டு நன்கு வளரும்போது தலைச்சத்து உரத்தையே குறைத்து விடலாம் என்பது ஒரு கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் தெரிவிக்கின்றன. தலைச்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 கிலோ தலைச்சத்தை ஏக்கருக்கு குறைத்து இடுகின்ற அளவுக்கு இந்த திருந்திய நெல் சாகுபடி முறை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உழவியல் முறைகள் வந்து சிறப்பாக அமையும் பொழுது செயற்கையாக இருக்கக்கூடிய சில ரசாயன உரங்களோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ, மற்றொன்று உதாரணத்தையும் கூறலாம். திருந்திய நெல் சாகுபடி முறையில் பார்த்திங்கன்னா புகையானுடைய தாக்குதல் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நிறைய இடங்களில் இந்த அனுபவத்தை விவசாயிகளே கூறியிருக்கின்றார்கள். திருந்திய நெல் சாகுபடி முறையில் செய்யும் பொழுது எலி நடமாட்டமே வந்து குறைவாக இருப்பதாக விவசாயிகள் கூறி, ஏனென்றால் திருந்திய நெல் சாகுபடியில் கொஞ்சம் அதிக இடைவெளி விட்டு காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் மண்ணிலும் தண்ணீரிலும் படுகின்ற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த எலி நடமாட்டமே வந்து கண்டிப்பாக திருந்திய நெல் சாகுபடி வகைகளில் குறைவதாக விவசாயிகளே வந்து பலர் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை கூறி நான் கேட்டிருக்கேன். ஸோ இதுபோன்று உழவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து நாம் செய்யும்போது கண்டிப்பாக ஒருங்கிணைந்த இந்த பூச்சி நோய் நிர்வாகத்தை கடைபிடிக்கலாம். முக்கியமாக ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைச்சத்து உபயோகம். யூரியா வந்து ஒரு தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன உரம். இந்த யூரியா தலைச்சத்து உரத்தை இடும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக புகையான் பூச்சி, குலைநோய், இந்த இரண்டுக்கும் இந்த இலை மடக்குப்புழு, அதாவது இலை சுருட்டுப்புழு என்று சொல்வார்கள். இந்த 3 பூச்சி நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தலைச்சத்து ஒரு காரணமாக அமைகிறது. அதனால தான் விவசாயிகள்லாம் பச்சை வண்ண அட்டையை வச்சு பயன்படுத்தி
தலைச்சத்தை இடணும், பிரித்து தலைச்சத்தை இட வேண்டும், பயிரின் தேவையறிந்து விட வேண்டும். இந்த தலைச்சத்தை எந்த அளவுக்கு விவசாயிகள் கவனமாக பயிரின் தேவையறிந்து விடுகின்றார்களோ அந்த அளவுக்கு நான் மேலே கூறிய சில முக்கியமான புகையான் முதலிய பூச்சிகளிலிருந்து தங்களுடைய நெற்பயிரை காவந்து செய்யலாம். விவசாயிகள் அனைவரும் உழவியல் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைந்து பயன்படுத்தி செய்யும் பொழுது கண்டிப்பாக ரசாயன கொல்லி மருந்துகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதுபோன்ற எதிர்கால சந்ததியினருக்கு இது போன்ற இயற்கை முறைகளை அதிகமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அதனால் உழவர்கள் அனைவரும் இதனுடைய முக்கியத்துவத்தை, விஞ்ஞானிகள் உட்பட அனைவருமே இதனுடைய முக்கியத்துவத்தை தற்போது உணர்ந்து வருகின்றார்கள். இந்த உழவியல் முறைகள் தான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி. அதனை உழவர்கள் மறந்துவிட வேண்டாம். உழவியல் முறை சிறந்து விளங்கும் என்றால் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் அது எந்த பயிராக இருந்தாலும் சரி, நெல்லாக இருந்தாலும் சரி, பிற பயிராக இருந்தாலும் சரி, உழவியல் முறை சிறப்பாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வேளாண்மையில் அதிக உற்பத்தியையும் நல்ல மகசூலையும் எடுக்கலாம் என்பதை விவசாயிகளுக்கு இந்த ஆலோசனை நேரம் பகுதியில் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்களை 094421207 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.